வணக்கம் நண்பர்களே, நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள கோட் திரைப்படத்திற்கான ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரைலரை நான் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்களே கதையை ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு டெரரிஸ்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு அவங்க ஒரு மிஷன் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்குங்கிறத பண்ணிடுறாங்க. அந்த மிஸ்டேக்கை அந்த ஸ்குவாட் எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை கான்செப்டை கொண்டது தான் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்களே ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் டவுனில் எதுவும் தேவைப்படாது. அதனால் இந்த ட்ரைலரை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தினுடைய குவாலிட்டி, அந்த மேக்கிங் இருக்கு இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம தளபதி அவர்கள் பேராஷூட்டில் பறந்து வர்ற மாதிரியான சீனு, அப்புறம் பில்டிங்கில் கிளாஸில் வந்துட்டு ஓட்டையெல்லாம் போட்டு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, இந்த மாதிரியான ஷாட்ஸு அண்ட் ஆல்சோ தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படுற மாதிரியான ஒரு சில ஷாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது டக்குன்னு பீஸ்ட் படம் ஞாபகம் வருது. பீஸ்ட்லும் இதே மாதிரி தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருப்பாங்க. பட் அந்த கதை கிடையாது, டோட்டலாக இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியான படமாக இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரிஞ்சது. ஏன்னா படத்தினுடைய பட்ஜெட் வந்துட்டு 300 கோடி. அதுக்கேற்ற மாதிரியான விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தில் கார் சேஸு, பைக் சேஸு, டாக்ஸி எல்லாம் வச்சு கூட சேஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான சேசிங் சீக்வன்ஸை நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியன் டூல வந்த மாதிரி ஒத்த வீலை வச்சுக்கிட்டே சேஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சேசிங் சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. பட் அந்த சேசிங் சீக்வன்ஸுடைய லென்த்தெல்லாம் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ரொம்ப லென்த்தியான போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேசிங் சீக்வன்ஸில் வச்சாருன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமே இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட்டுங்க. அது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த படம் ஒரு டைம் டிராவல் கான்செப்டாக இருக்கும் அல்லது ஒரு க்ளோனிங் கான்செப்டாக இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட் இது சிம்பிளாக வந்து தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான படமாக தான் காட்டிட்டாங்க. பட் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாநாடு படத்தில் டைம் லூப்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். அந்த மாதிரி தளபதியை வச்சு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருந்தால் அது ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் ட்ரைலரை பார்க்கும்போது ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, நத்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கண்டென்ட் வைஸ். அதுக்கப்புறமா டிஏஜிங், நம்ம தளபதி அவர்களுடைய அந்த டிஏஜிங் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பாட்டில் ரொம்பவுமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ டொக்கு விழுந்த மாதிரி அந்த ஒரு டிஏஜிங்கை பண்ணியிருக்காங்க, நல்லாவே இல்லை தளபதி ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு ட்ரைலரில் பார்க்கும்போது அந்த யங்கேஜ் தளபதியுடைய லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். லைட்டாக அந்த ஸ்பார்க் சாங்கில் இருந்த மாதிரியான ஃபேஸ் அங்கங்கே வர்ற மாதிரி தான் தெரியுது. பட் இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அந்த ஸ்பார்க் சாங்கை பார்த்துட்டு இதை பார்த்தா ஓகே இது போதுமே படத்துக்கு அப்படிங்கிற ஃபீல் தான் கொண்டு வந்துச்சு. ஸோ இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் டீனேஜில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த லுக் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த நாளைய திருப்பு படத்தில் வர்ற நம்ம விஜய் அவர்கள் அந்த ரெஃபரன்ஸை வச்சு இதை மேக் பண்ணியிருக்காங்க போல. நல்லா தான் இருந்துச்சு. பட் இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா சோ இந்த ரோலுக்கு வந்துட்டு நம்ம விஜய் அவருடைய பையனை தூக்கி போட்டுருக்கலாம், அப்படி இல்லையா வேற ஒரு யங் ஆக்டரை தூக்கி போட்டு விஜயுடைய சைல்ட்ஹுட் போர்ஷனுக்கு அவரை போட்டிருந்தாங்கன்னா அவருக்கும் ஒரு நல்ல சான்ஸாக கிடைச்சிருக்கும். பட் தளபதியவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணி காட்டியிருக்காங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருந்த மாதிரி தெரியல, ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே படத்துக்கு போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த ஒரு லுக்குங்கிறத பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யங்கேஜ் தளபதி ஒரு 10 நிமிஷம் வருவாரா படத்தில், அவ்வளோதான் வரப்போறாரு. அதுக்காக மெனக்கெட்டு இந்த ஒரு டிஏஜிங்கை பண்ணணும் அவசியம் கிடையாது தான். பட் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு புதுசாக ஒரு விஷயத்தை காட்டணுங்கிறதுக்காக நம்ம கோட் டீம் இதை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே தாங்க சொல்லி ஆகணும். ஸோ எப்படியோ தளபதியை 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் இந்த திரைப்படத்தில் காட்டிட்டாங்க. தளபதியை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு கதாபாத்திரம்னா நம்ம மோகன் அவர்கள் தான். ஸோ அவரை டக்குன்னு பார்க்குறப்ப வில்லன் மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ அவருடைய டைலாக்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் பழைய டைலாக்காக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இந்த திரைப்படம் ஒரு டெரரிசம் பேஸ் பண்ண திரைப்படம் மாதிரி தான் காட்டினாங்க. அப்படி பார்த்தா மோகன் அவர்கள் வில்லன் அப்படின்னா இவர் ஒரு தீவிரவாதியாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு வெஞ்சன்ஸ் பேஸ் பண்ண திரைப்படமாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா நான் அனுபவிச்சதை காந்தியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் இருக்கு. மேபி ஒரு ரிவெஞ்ச் கான்செப்ட்லாம் இந்த ஒரு திரைப்படத்தை சின்னதாக ஒரு லைன் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அதுக்கப்புறமா பிரசாந்த் கதாபாத்திரம், பிரபுதேவா கதாபாத்திரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான நபர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க தான். அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்கிரீன் பிரசன்ஸை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கான ரோலை கரெக்டாக கொடுத்துருப்பாரு. சும்மா வந்து ஒரு ஸ்டாரை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சா படம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுங்கிற நோக்கம் இல்லாமல் கரெக்டான கேஸ்டிங்கும் அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்ரெய்லரை பிளாங்காக பார்க்குறப்போ ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகும். என்ன அப்படின்னா, என்னடா இந்த படத்தில் வேற எதுவும் ஸ்பெஷாலிட்டியாக எதுவுமே இல்லையா, சும்மா தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுற மாதிரி தானா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் காட்ட போறாரு அப்படிங்கிறதுல தான் இந்த படமே அடங்கியிருக்கு.
ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் சும்மா ஏனோ தானான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி மங்காத்தாங்கிற படத்தை எடுத்திருக்காரு, மாநாடுங்கிற படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த திரைப்படங்கள்ல அவருடைய ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்னதான் ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியாகவே இருந்தாலும் கூட அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவர் தூக்கிட்டு போறாரு, அந்த ஸ்க்ரீன் பிளேவை எவ்வளோ விறுவிறுப்பாக அமைக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தினுடைய வெற்றியே இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸுங்கிறத வச்சிருக்காருங்க. ஸோ நம்ம போக்கிரி படத்தினுடைய அந்த கர்ச்சீஃபை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான தளபதி லுக்கு, அதுக்கப்புறம் பிகில் படத்தில் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு, அந்த ரெஃபரன்ஸை கூட வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ கில்லில வர்ற அந்த முருகர் பாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படத்திற்கான ரெஃபரன்ஸ், அதெல்லாத்தையும் விட மங்காதா திரைப்படத்தில் வரக்கூடிய இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுங்கிற மாதிரியான அந்த டைலாக் கூட தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஒரு ட்ரெய்லரை மேக் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ்னா இப்போ படத்தில் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு அவர்களுடைய முந்தைய திரைப்படங்கள் அண்ட் ஆல்சோ தளபதியுடைய முந்தைய திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இந்த படத்தில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கங்கே வந்துச்சுன்னா கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே வேலையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் போர் அடிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே 4-5 ரெஃபரன்ஸுக்கு மேலே வச்சுட்டாரு. அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இத்தனை ரெஃபரன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அதை கொஞ்சம் கேட்சியாக சர்ப்ரைசிங்காக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டாக எனக்கு அமைஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம தளபதி வந்து அப்பா மகன் கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து இப்படி இருந்துடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஒன்று நம்ம தளபதி மாதிரியே இன்னொரு தளபதியை க்ளோன் மூலமாக உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். இல்லைனா ஃபியூச்சர் தளபதி அப்புறம் ப்ரெசென்ட் தளபதி டைம் ட்ராவல் கான்செப்டில் இந்த படம் இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 கெட்டப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் வழக்கம் போல் அப்பா மகன் கான்செப்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நிறையா திரைப்படங்கள்ல இந்த அப்பா மகன் கான்செப்டை பார்த்தாச்சு, மறுபடியும் அதே கான்செப்டை நம்ம தளபதி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அந்த திரைப்படங்கள்ல இருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் மேட்ரிங்க. ஸோ இந்த வில்லு, மெர்சலு, அப்புறம் இப்போ வந்து பிகிலு, இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்பா மகன் அப்படிங்கிற கான்செப்ட். பட் அது எல்லாத்துலேயும் இருந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த அப்பா மகன் கான்செப்டை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மற்ற திரைப்படங்கள்ல எல்லாம் அப்பா செத்துருவார், மகன் பழி வாங்குவாங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் வரல. அப்பா மகனாக இருந்தாலுமே வேற ஏதோ மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். சும்மா செத்து போய் பழி வாங்குறதெல்லாம் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த 2 தளபதியும் வச்சு வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட்டிவை தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லா கிளியராகவே தெரிஞ்சுது. புதுசாக ஏதோ ஒரு கான்செப்டாக இருந்துச்சுன்னா அது நல்லாவே பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம தலைவருடைய மியூசிக். ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா இதே மியூசிக் தான் வந்துட்டு கோட் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க. அந்த கிளிம்ஸ்லேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் மியூசிக் இருந்துச்சு. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே மியூசிக் வர்றதை பார்த்தா வேற பெரிய மியூசிக் எதுவும் இந்த படத்தில் இருக்காதோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதிக்கு கடைசியாக பீஸ்ட் படத்தில் தான் நல்ல மியூசிக் அமைஞ்சுது. ஏன்னா வாரிசு திரைப்படத்தில் கூட ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் லியோ திரைப்படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமாகவே எனக்கு செட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். வெறும் பேடாஸையும் ரட்டட்டாவையும் வச்சே தான் கிட்டத்தட்ட வந்து படத்தையே ஓட்டி விட்டா மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒரே பிஜிஎம்மை போடாமல் டிஃப்ரெண்ட்டான நிறையா பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்குங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு பிஜிஎம் தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நம்ம யுவன் அவர்கள் வேறு சுச்சுவேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஜிஎம் போட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம யுவன் கையில் தான் இருக்குது. அதுவும் படம் வரட்டும் பார்த்துப்போம். ஓவராலாக இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்போ இந்த படத்தின் மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இப்போ எனக்கு கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தளபதிக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்களுடைய படம் இல்லையா. ஸோ அவருடைய ஸ்க்ரீன் பிளேவை பார்க்கணுன்றதை இப்போ எனக்கு ஆர்வமாகவே இருக்குது. ஸோ எப்படி ஒரு நார்மலான ஸ்டோரியை நமக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு தாங்க நான் ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே நண்பர்களே, யாருக்கெல்லாம் இந்த கோட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் டிசப்பாயிண்ட் ஆகலை, அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த ட்ரெய்லரை பற்றின உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.